குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெட் தேர்வுகளுக்கான நியமன தேர்வுகளுக்கான கிராமர் போர்ஷன் பார்க்க போறோம். அந்த கிராமர் போர்ஷன்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். நிறைய எக்ஸாம்ல நமக்கு இதை பத்தின கேள்விகள் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இந்த சென்டென்ஸ் பேட்டர்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இவங்க சொல்லியிருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் தெரியணும். சப்ஜெக்ட், verb, object, complement and adjunct. Complement and adjunct. So subject, verb, object, complement and adjunct. இந்த கேட்டகரிஸ் தான் நமக்கு வந்து அதிக அளவில் இருக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ல. இதோட காம்பினேஷன்ல தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. யூஸ்வலி என்ன கேட்பாங்க? சப்ஜெக்ட், verb, object இந்த காம்பினேஷன். அப்புறம் சப்ஜெக்ட், verb, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஓ, டிஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்பாங்க. அப்புறம் சப்ஜெக்ட், verb, காம்ப்ளிமெண்ட், அப்புறம் சப்ஜெக்ட், verb, adjunct. ஸோ இந்த பேட்டர்ன்ல வந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ சப்ஜெக்ட் எப்படிலாம் வரும்? சப்ஜெக்டோட தேவை எங்க இருந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையாக ஒரு நவுன் தான் சப்ஜெக்டா இருக்கும். ப்ரொனவுன் வந்து சப்ஜெக்டா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ டூயர் ஆஃப் த ஆக்ஷன் என்று சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் என்பது டூயர் ஆஃப் த ஆக்ஷன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. சரிங்களா? சோ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ராம் இஸ் ரிச். ராம் இஸ் ரிச். இதுல ராம் என்பவர் சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறது verb, ரிச் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட் ராம் அப்படிங்கிற ஒரு நபர் சப்ஜெக்டுக்கு காரணம் இந்த இடத்துல டைரக்டா நவுன் என்று சொல்லலாம். இப்ப he is rich அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா he வந்து ஒரு ப்ரொனவுன், ஸோ அதுவும் வந்து சப்ஜெக்ட். ஸோ இதான் வந்து சப்ஜெக்டுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதற்கு அடுத்தது verb அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். verb அப்படிங்கிறது நம்ம முன்னாடி தெரியும், ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன் வேர்ட் என்பதை நம்ம verb சொல்லுவோம். அது இல்லாம ஆக்சிலரி verb அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆக்சிலரி verb nothing but supporting verb. நம்ம லாஸ்ட் கிளாஸ், ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் டேக் பார்த்திருப்போம். இந்த கொஸ்டின் டேக்ல பல்வேறு ஐட்டம்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல ஆக்சிலரி வெர்ப்ஸ்லயும் நம்ம வந்து பார்த்திருப்போம். அதோட தேவை என்ன, அப்ப டைரக்ட் ஆக்சிலரி எப்படி சப்போர்ட் பண்ணும், ஒரு எப்படி வேர்ப்ல இருக்கக்கூடிய அந்த டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எகெயின் அதே சேம் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ராம் இஸ் ரிச். இதுல இஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். he playing, he reading the book அப்படின்னு வரும்போது ரீடிங்கிறது verb. ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ஸோ இந்த சப்ஜெக்ட் verb அப்படிங்கிறதுல பெருசா நமக்கு கன்ஃபியூஷன் வராது. சப்ஜெக்ட் தாண்டி இருக்கக்கூடிய verb இதுல ரொம்ப ஈஸியானதா இருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட்னு வரும்போது தான் அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும். காம்ப்ளிமெண்ட்னு வரும்போது அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும். அட்ஜென்ட்னு வரும்போது அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மூன்றும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. எப்படி வந்து ஒரு காம்பினேஷனை நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட்
ஆப்ஜெக்ட் வந்து வாட், whom, வாட், whom என்ற இரண்டு கேள்விகளுக்கு பதில் தந்தால் அதை நம்ம ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். அப்போ வாட், whom அப்படிங்கிறதுக்கு இரண்டு கேள்விகளுக்கு இதுக்கு வந்து பதில் தர வகையில இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அப்போ generally it carries the next to the transitive verb அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? I wrote a book. I wrote a book. I met my friend. I met my friend. So இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. So இதுக்கு நாம what, whom அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது சப்ஜெக்ட், ரோட்ங்கிறது verb, புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம், ப்ரொனவுன். verb அப்படிங்கிறது பார்த்தோம், ஆக்ஷன் வேர்டு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணக்கூடியதான் ஆப்ஜெக்ட். An object that receives the action. So I wrote what? Question. I wrote what? Answer is a book. அதனால இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ உங்க கொடுத்திருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க, verb கொடுத்திருக்காங்க. அத ஆப்ஜெக்டான நம்ம செக் பண்றதுக்கான வழிமுறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we must raise the question started with what and whom. What, whom அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கேள்விகளை எழுப்பி ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட். அடுத்ததா பார்க்கலாம். I met my friend. I subject, met verb, my friend. அப்ப I met whom? நான் யாரை சந்தித்தேன்? My friend. அப்ப ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் எப்படின்னா என்னன்னு சொல்லியாச்சு, வேர்ப்னா என்னன்னு சொல்லியாச்சு, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லியாச்சு. அப்ப சப்ஜெக்ட் எப்பயுமே ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுனை கொண்டிருக்கும். வேர்ப் எப்பயுமே ஆக்ஷன் ஆர் ஆக்சிலரியை கொண்டிருக்கும். ஆக்சிலரி கொண்டிருக்கும். ஆப்ஜெக்ட் வாட், whom என்ற கொஸ்டினை வந்து கொண்டிருக்கும். மீது இருக்கிறது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் என்னன்னா டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். கம்ப்ளீட் த சென்டென்ஸ். டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ற வகையில் அது வந்து அமைஞ்சிருக்கும். அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அது முழுமையா பொருள் தராது. சோ அப்போ அதை வச்சுதான் நம்ம ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க போறோம் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இல்லாம டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, நாம பார்க்கலாம். A sentence completing the meaning. அது மட்டும் இல்லாம காம்ப்ளிமெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன் completing the meaning. Completing the meaning. கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ராம் இஸ் ரிச். ராம் இஸ் ரிச். இதை நம்ம பார்த்தோம். ஸோ இதுல காம்ப்ளிமெண்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இது எடுத்துட்டோமா பொருள் தராது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை பத்தி நம்ம விரிவா சொல்லலாம். ஸோ அப்ப கம்ப்ளீட்டிங் த மீனிங் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இதுல வேற என்னன்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்று இருக்கும். சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்,
ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்ப சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லும் போது நம்ம பெரும்பான்மையா முக்கியமான பதவிகளை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த above sentence Ravi is a manager. Ravi is a manager. So the above sentence Ravi is a manager are one and the same person. The word an engineer refers to the Ravi, so it's called subject complement. இப்போ ராம் அல்லது ரவி இஸ் அ மேனேஜர்னு சொல்லியிருக்காங்க. ரவி சப்ஜெக்ட். இந்த ரவி யாருன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட், அதனால சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்று சொல்றாங்க. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு இன்னொன்னு சொல்லலாம். ராம் இஸ் அ டீச்சர். ராம் இஸ் அ டீச்சர். இதுல சப்ஜெக்ட் எதுனா ராம். ராம் என்னவா இருக்கிறாருன்னா டீச்சரா இருக்காரு, அது காம்ப்ளிமெண்ட். அதனால இது பேரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்று சொல்றாங்க. So subject complement it refers the subject directly என்று நம்ம சொல்லுவோம். So காம்ப்ளிமெண்ட்ல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் இது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So இதற்கு அடுத்தது என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வரும். So இது வந்து verb-க்கு அடுத்ததாக வரும். சரிங்களா? So ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா அந்த அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் a set of a group of words இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் என்று நம்ம குறிப்பிடுவோம். சோ அப்ப கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ராம் இஸ் ரிச் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல ராம் என்னவா இருக்கிறாருன்னு வந்து காமிச்சாங்க சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அது இல்லாம ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது டைரக்டா டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பத்தி சொல்றோம். இப்ப பாக்குறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பத்தி பாக்குறோம். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த பர்டிகுலர் வேர்டு எல்லாமே இந்த வேர்புக்கு அடுத்தது வர்றது எல்லாமே நமக்கு வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு வந்து பி வேர்ப்னா என்ன அப்படின்னா am, is, are, was, were இது எல்லாத்தையும் நம்ம பி வேர்ப்னு சொல்லுவோம். am, is, are, was, were இந்த பி வேர்புக்கு அடுத்தது வர்றது எல்லாமே பெரும்பான்மையா நமக்கு காம்ப்ளிமெண்ட் தான் இருக்கும். எடுத்து சொன்னோம் I am a teacher, she is a teacher, they are teacher, he was a teacher, they were teacher. அப்போ இந்த பி வேர்புக்கு அடுத்தது வர்றது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்தது become, grow, look, appear, smell, taste, feel, seem, tone, sound, get. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நான் பார்த்துட்டு இருக்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன்ல சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொனவுனா இருக்கும் அல்லது நவுனா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரிடிகேட் எல்லாமே சப்ஜெக்ட் பிலாங் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கும். சப்ஜெக்ட்ல நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. நெக்ஸ்ட் வேர்ப் வந்து ஆக்ஷன் வேர்டா இருக்கும், இல்லைன்னா ஆக்சிலரி வேர்பா இருக்கும்.
ஆக்சிலரி verb பிரைமரி செகண்டரி ஆக்சிலரின்னு பிரிக்கலாம். அது இல்லாம இந்த be verb, do verb, have verb அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து செகண்டரி ஆக்சிலரி. அதுல என்ன சொல்லணும்னா மொடால் verbs, குவாசி மொடால் verbs என்று verbs வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஆக்சிலரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வந்தோம். ஆப்ஜெக்ட் வரும்போது வாட் whom அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்போம். இந்த வாட் whom கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா நாம அதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். இந்த காம்ப்ளிமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தோம்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு ஒண்ணு இருக்கும், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம பி வேர்ப்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? சோ அப்ப பி வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா am, is, are, was, were இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். become, grow, look, appear, smell, taste, feel, seem, turn, sound, get இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்று நாம் குறிப்பிடுவோம். சரிங்களா? இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா it used to identify the complement. காம்ப்ளிமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்கிறது அட்ஜென்ட் மட்டும்தான் இருக்கு. அட்ஜென்ட்டே பார்த்துட்டோமா நம்ம டைரக்டா எதுக்கு போயிடலாம் அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டு ஒவ்வொன்றுக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து அட்ஜென்ட். அட்ஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வகையான கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அட்ஜென்ட் பொறுத்த வரைக்கும் 4 வகையான கொஸ்டின் இருக்கும். பிஃபோர் தட் இது அட்வர்பா இருக்கும் இல்லது அட்ஜெக்டிவா இருக்கும். அட்வர்ப் அல்லது அட்ஜெக்டிவோட இம்ப்ரெஷன்ஸ் அதுல இருக்கும். சரிங்களா? இதுல என்னென்ன கொஸ்டின் இருக்கு? how, when, where, why இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, how they laughed loudly. Next, when he met me yesterday. Where I shall meet you. At office. Why he went to the market. He went to the market to buy vegetables. அப்ப அர்ஜென்ட்டுக்கான ஃபேக்டர்ஸ் மொத்தம் 4. ஹவுன்னு ஒரு क्वेश्चन கேட்கும். they laughed loudly. loudlyன்னு வந்தா நாம இத அர்ஜென்ட்னு சொல்றோம். ஏன் அர்ஜென்ட்னு சொன்னோம்? ly வந்திருக்கு ஒண்ணு. lyனா நம்ம அட்வர்ப் சொல்லுவோம். அது இல்லாம இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வருது. அவர்கள் எப்படி சிரித்தார்கள்? how they laughed. they laughed loudly. அது அர்ஜென்ட். நெக்ஸ்ட், he met me yesterday. அப்ப when did he meet me? எப்ப அவர் என்ன மீட் பண்ணாரு? yesterday. whenக்கு ஆன்சர் கிடைக்கிறதுனால இதுவும் அர்ஜென்ட். நெக்ஸ்ட், where I shall meet you at office. நான் அவரை எங்கு சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. I shall meet you at office. எங்க? where அதுவும் அர்ஜென்ட். நெக்ஸ்ட், why he went to the market to buy vegetables. ஏன் சென்றார் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. எதுக்காக மார்க்கெட் போனார்? to buy vegetables.
அப்ப என்னென்ன கேள்விகளுக்கு பதில் சொல்லுதுன்னா ஹவு, வென், வேர், வை என்ற இந்த 4 வகையான கேள்விகளுக்கு பதில் அளிச்சுச்சுன்னா நாம அத அட்ஜென்ட்னு சொல்லுவோம். பிஃபோர் தட் நாம அட்டெம்ப்ட் பண்றது இதே ஆர்டர்ல தான் அட்டெம்ப்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஹவுங்கிற கொஸ்டின் லவுட்லிக்கானது. அவர்கள் எப்படி சிரித்தார்கள், they laughed loudly. அப்ப ஹவுங்கிற கொஸ்டினுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. he met me yesterday, when அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் I shall meet you at office என்று சொல்லுவாங்க. அது என்னதுங்க? where என்று சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் why he went to the market என்று சொல்லுவாங்க. to buy vegetable என்று சொல்லுவாங்க. அதை வந்து urgent என்று குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சோ அதுதான் how, when, where, why அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். சரிங்களா? சோ இதுதான் வந்து நம்ம urgent என்று சொல்றோம். they laughed loudly, he met me yesterday, I shall meet you at office, he went to the market என்று குறிப்பிடுவார்கள் என்பதை பார்க்க முடியுது. சரிங்களா? சோ அப்போ இது வந்து அட்ஜென்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சம் என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அதற்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய பேட்டர்ன் கேட்டகரி வந்து பார்க்கணும். பிஃபோர் தட் நம்ம சம்மரி பண்ணலாம். we have to summarize. ஓகே, சப்ஜெக்ட் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. verb ஆல்ரெடி ஓகே. ஆப்ஜெக்ட்ல what, whom என்ற क्वेश्चन கேட்கணும். காம்ப்ளிமெண்ட் be verb இருந்தா அதுக்கு அடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட் வரும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் வரும். எடுத்துக்காட்டு ப்ரொஃபஷன், ஒருவர் என்ன துறையில இருக்காருங்கிறத சொன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம். மூணாவது ஸ்பெஷல் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். என்ன சொன்னோம்? ஸ்மெல்லு, டேஸ்ட், சீனு இந்த மாதிரி இருந்தா அதை நம்ம சீன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தா அதை காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். கடைசியா இருக்கிறது அர்ஜென்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா क्वेश्चन வந்து ஹவுன்னு ஒரு क्वेश्चन, when, where, why இந்த क्वेश्चंस எல்லாம் வந்து எழுப்புவாங்க. சோ அப்ப how, when, where, why இதெல்லாம் சேர்ந்ததுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம சொல்றோம். இப்போ இத நம்ம கவனிக்கிறோம். இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய கண்டிஷன்ஸை சால்வ் பண்ண போறோம். இப்படி எடுத்துக்காட்டு ஒரு சென்டென்ஸ் போட்டுக்கலாம். The baby sleeps. The baby sleeps. Virat kicked the ball. My father bought a book. My father bought me a book. Bought me a book. The baby sleeps. The baby subject, sleeps on the verb. Virat kicked the ball. Virat subject. Kicked verb. The ball object. இப்ப ஏன் இப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். The baby எப்பயுமே சப்ஜெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பெரும்பான்மை சப்ஜெக்ட் இருக்கும். அது இல்லாம நவுன் இது.
நவுனுங்கிறதுனால சப்ஜெக்ட் கொடுத்தோம். ஸ்லீப்ஸ் தூங்குது, அப்போ அது ஒரு செயல், verb கொடுத்தோம். அப்போ இது வந்து சப்ஜெக்ட் verb. சரிங்களா? சோ அப்போ விராட் kicked the ball. விராட் kicked the ball அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப விராட் சப்ஜெக்ட், kickடுங்கிறது verb. இப்போ நம்ம ஒரு क्वेश्चन கேக்குறோம். What? Whom? விராட் என்ன செய்தார்? What? kicked the ball. அப்ப ball வந்து ஆப்ஜெக்ட். My father bought a book. My father subject, bought verb, bookங்கிறது ஆப்ஜெக்ட். Next, my father bought me a book. அப்ப my father subject, bought verb, me object, book object. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ क्वेश्चन பாருங்களேன். My father bought what? A book. To whom? Me. அப்போ நேரடியா வந்தா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். மனிதர்களை சொன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட், verb, io, do அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் verb னு ஏன் சொன்னா இது verb, இது சப்ஜெக்ட், அதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த இடத்துல கிக்டு verb-க்கு அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னா the ball என்று நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க இதை டெலீட் பண்ணிட்டீங்கனாலும், கிக்டு the ball டெலீட் பண்ணிட்டீங்கனாலும் மீனிங் தரும். விராட் கிக்டு சப்ஜெக்ட் verb, டெலீட் பண்ணாலும் இருக்கும், டெலீட் பண்ணலனாலும் அது வந்து நம்ம வந்து அர்த்தம் தரும். மை ஃபாதர் பாட் ஏ புக் சப்ஜெக்ட் verb ஆக்கிட்டு மை ஃபாதர் பாட் மீ ஏ புக்ங்கிறது SVIO DO அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதுதான் வந்து லேயர் 1. லேயர் 2ல மெனி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. வெல்கம் பேக். கண்டினியூ பண்ணலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்திருந்தோம். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் குறித்து பார்த்திருந்தோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்திருந்தோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு அடுத்த கேட்டகரியில இருக்கக்கூடிய இது அடுத்தடுத்து என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேரி பண்ண போறோம். The problem seems easy. The problem seems easy. The cat stands on one. I kept the book in shelf. This song made me sad. This song made me sad. Made me sad. இப்போ கவனிங்க, சென்டென்ஸ் பேட்டர்னோட பேசிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்ல கவனிங்க. The problem seems easy. The problem subject, seems verb, subject verb easy கொடுத்திருக்காங்க. இது என்ன? இப்போ சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் வருமா, சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட் வருமா, சப்ஜெக்ட் verb and adjunct வருமான்னு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? சோ அப்போ நம்ம what whom அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. what whom ஒரு क्वेश्चन கேட்கும். சரிங்களா? what whom. The problem seems what? ஆன்சர் கிடையாது. The problem seems whom தெரியல. அப்போ the problem seems easy அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன் காம்ப்ளிமெண்ட்னா இங்க வாட்டுக்கு நீங்க அர்த்தம் வந்தாலும் இந்த சீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்களா, இதை நம்ம எழுதி போட்டோம். காம்ப்ளிமெண்ட்ல வரக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் வேர்ப்ஸ், இந்த வேர்ப்ஸ்க்கு அடுத்தது வரது எல்லாமே என்னதுங்க காம்ப்ளிமெண்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதனாலதான் நம்ம அந்த சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ
அப்போ the cat subject stands verb. சரிங்களா? எங்க இருக்கு அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறோம். சரிங்களா? where the cat on the wall அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்போ how, when, where, why இந்த வார்த்தைகள் எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வர மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜென்ட். அப்ப சப்ஜெக்ட் verb அட்ஜென்ட் என்று நம்ம சொல்லுவோம். அப்ப the cat stands on wall என்பது கேட்ங்கிற சப்ஜெக்ட், ஸ்டாண்ட்ஸ்ங்கிறது verb, on wallங்கிறது அட்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் I kept the book in shelf என்று சொல்றாங்க. I சப்ஜெக்ட், kept-ங்கிறது verb, book-ங்கிறது ஆப்ஜெக்ட். ஏன் இது புக்குன்னு ஆப்ஜெக்ட்னா பார்த்தாலே தெரியுது இது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்று தெரியுது. எனினோ புக்கு வந்து வாட்டுக்கு முக்கு ஆன்சர் சொல்லும். வாட்னா புக் அது. சரிங்களா? ஐ கெப்ட் வாட் த புக். சோ ஆன்சர் வந்துருச்சு. இன் ஷெல்ஃப் நான் எங்க வச்சிருக்கேன், வேர் அந்த क्वेश्चन பதில் சொல்லுது. அதனால இது அர்ஜென்ட். இப்போ நல்லா கவனிங்க. காம்ப்ளிமெண்ட்னா கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். அதை டெலீட் பண்ணிட்டா மீனிங் தராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. This song subject, made verb, me object, made me object. இப்போ what, whom, how, where, why இந்த क्वेश्चன்லாம் எழுப்பணும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை டெலீட் பண்ணிருங்க. சேட்னு வச்சுக்கோங்க. This song made me என்ன ஆக்கியது? சரிங்களா? சோகமாக்கியது. அதனால இது வந்து காம்ப்ளிமெண்ட் என்று சொல்லுவாங்க. சோ அப்போ the song made me காம்ப்ளிமெண்ட்ல SVOC ன்னு மாறிடுது. அப்போ இந்த இடத்துல ஈஸியை டெலீட் பண்ணீங்கனாலும் மீனிங் தராது. the problem seems மீனிங் தராது. அப்ப ஈஸி, சேட் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட். எதுக்கு வந்துச்சு அப்படின்னா டு கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் என்று சொல்லுவார்கள். சரிங்களா? அதான் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது சொல்லாங்க. I know the answer. I know the answer. She became an actor. We have bought a computer recently. Next, today I bought a book. I bought a book. Today I bought a book. அப்ப I know the answer. I subject, know வந்து verb. So அப்போ the answer. The answer. அப்ப இதை நம்ம ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ அப்போ ஐ நோ த ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சப்ஜெக்ட், இது வந்து verb, இது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் she became an actor. she subject, became verb, an actorங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா became அடுத்து வர்றதுனால அது காம்ப்ளிமெண்ட். அது இல்லாம அதை டெலீட் பண்ணிட்டீங்கனாலும் அது வந்து வராது. அது இல்லாம இது ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட பத்தி சொல்லுது. அதனால வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் we have bought a computer recently. we have
B subject, have bought verb, a computer object, recentlyங்கிறது வந்து adjunct. So a adjunct நம்ம சொல்லும்போது கேள்வி கேட்பாங்க சரிங்களா? How, why, when, where, how, why, when, where இந்த क्वेश्चन எல்லாம் கேட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து அட்ஜென்ட்னு சொல்லுவோம். அப்போ எப்பொழுது when, recently அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அது இந்த இடத்துல நமக்கு புரியும். நெக்ஸ்ட் டுடே ஐ பாட் a book. டுடேங்கிறது அர்ஜென்ட், ஐ சப்ஜெக்ட், பாட் verb, a bookங்கிறது ஆப்ஜெக்ட் என்று நாம் குறிப்பிட்டிருக்கோம் சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளை நாம் இப்படிதான் அப்ரோச் பண்றோம். சோ அதுக்கான ஃபேக்டர்ஸ் இதுதான். இப்போ இதுல அடுத்த லெவல் போறோம். அடுத்த லெவல் மீன்ஸ் வந்து இதே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான், ஆனா இன்னும் டஃபா இருக்கக்கூடிய சென்டென்சஸா பார்க்க போறோம். பிஃபோர் தட் காமனா அதிகமா கேட்கப்பட்ட கேள்வி SVIO PO இது அதிகமா கேட்பாங்க. SVO கேட்பாங்க, SVC கேட்பாங்க, ASV. இப்ப எடுத்துக்காட்டு recently I went to China. So recently I went to China. ASVA என்ற கேட்டகரியில வரும் சரிங்களா? அந்த மாதிரி இது வந்து காமனா இந்த மாதிரியான क्वेश्चंस வந்து இடம்பெறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரிங்க. சோ நம்ம அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, the stars twinkle in the sky at night என்று கொடுத்திருக்காங்க. the stars என்பது சப்ஜெக்ட், the star என்பது சப்ஜெக்ட், twinkle என்பது verb, twinkle என்பது verb, in the sky, in the sky னா where, எங்கன்னு ஒரு கேள்வி. அப்போ why, when, where, how இந்த क्वेश्चनலாம் வந்தா அர்ஜென்ட். சோ இது வந்து அர்ஜென்ட். என்ன டைம்ல, அட் நைட், இதுவும் அர்ஜென்ட். அப்ப இந்த பேட்டர்ன் என்னன்னா SVAA பேட்டர்ன். அதுக்கு அடுத்தது man hunts animal mercilessly. man subject, hunts verb, animal object, mercilessly adjunct. mercilessly அப்படிங்கிறது ஹவுக்கு ஆன்சர் கொடுக்குது. ஹவு அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குது. அப்ப mercilessly என்று நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்
trees subject, give verb, us indirect object, fruits direct object, year after year adjunct. அப்ப SVIODO adjunct. இதுல ஏன் இது வந்து அஸ் வந்து ஐஓன்னு சொன்னோம்? அஸ்னா நமக்கு. ஸோ அப்ப நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹியூமன் பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப இயர் ஆஃப்டர் இயர் அப்படிங்கிறத நம்ம வந்து அட்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சயின்ஸ் மேட் மேன்ஸ் லைஃப், சயின்ஸ் மேட் மேன்ஸ் லைஃப் கம்ஃபர்டபுள் தீஸ் டேஸ், comfortable these days. Science subject, made verb, mercilessly man's life object, comfortable for these days. For these days is adjunct. கவனிங்க, the science made man's life comfortable these days என்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அப்போ நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, சயின்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், மேடுங்கிறது verb, man's life அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ வாட்னு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணா அத நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். இப்ப சயின்ஸ் தான் அதுக்கான ஆன்சர். இப்ப வாட் மேட் மேன்ஸ் லைஃப் கம்ஃபர்டபுள் அப்படின்னு வந்து கேட்டா இந்த இடத்துல சயின்ஸ் சப்ஜெக்ட், மேட் verb, மேன்ஸ் லைஃப் ஆப்ஜெக்ட், கம்ஃபர்டபுள் அப்படிங்கறத நம்ம காம்ப்ளிமெண்ட் என்று சொல்லுவோம். தீஸ் டேஸ் அப்படிங்கிறது அட்ஜென்ட் என்று நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இது இன்னொரு கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ கரெக்டா பாருங்க. The stars twinkle in the sky at night. Man hunts animal mercilessly. Trees give us fruits year after year. Science made man's life comfortable these days. இதுல எல்லாத்துலயும் காம்ப்ளிமெண்ட் இருக்கிற இடம் ஒரு இடம் தான். So to complete the sentence, இதை delete பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், படிச்சு பாருங்களேன். Science made man's life these days தான் வரும், கம்ப்ளீட் வராது. ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறத எப்பயுமே நீங்க ஒரு ஆப்ஷன்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை அப்ளை பண்ணி பார்த்துதான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க, இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். In this book, Nehru tells man his tale. Nowadays life became hectic. So in this book, Nehru tells man his tale. In this book அப்படிங்கிறது அட்ஜெக்ட், நேருங்கிறது சப்ஜெக்ட், டெல்ஸ்ங்கிறது verb, மேன்ங்கிறது ஆப்ஜெக்ட், his tale what அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுவும் ஆப்ஜெக்ட் தான். அப்போ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப in this book Nehru tells man his tale என்று சொல்வார்கள். So nowadays adjunct, life subject, became verb, hectic complement. ஏன் அது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தனா becameக்கு அடுத்தது இருக்கு.
அப்ப இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா நமக்கு இருக்குது. பிகேம், டர்ன், சீம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல நான் பார்த்தது ஃபுல்லாவே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.